வீட்டுல தோஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இருக்காது. சார், இப்போ உங்க பரம்பரை கேலரியில இருந்து வாஸ்து கிரகலட்சுமி ஃப்ரேம் வாங்கிட்டேன். இது நான் எப்படி வழிபடணும், எங்க வைக்கணும்? முதல்ல எங்க வைக்கணுங்கிறத சொல்லிடுறேன். நீங்க வாஸ்து கிரகலட்சுமி அப்படிங்கிற அந்த படத்தை வாங்கினீங்கன்னா வீட்டு வாசலுடைய நிலைப்படி இருக்கு இல்லையா, அந்த என்ட்ரன்ஸோட வீட்டுக்கு உள்ள லட்சுமி வீட்டுக்குள்ள வர மாதிரி அந்த நிலப்படிக்கு மேல நீங்க மாட்டி வை. இதுதான் வாஸ்து கிரகலட்சுமி இருக்கிற இடம். ஓகே, எதனால அவங்க மெயின் என்ட்ரன்ஸ் டோருக்கு மேல மாட்டணும்? பூஜை ரூம் எல்லாம் வைக்க கூடாதா? பூஜை ரூமை விட ஏன் இந்த நிலப்படிக்கு மேல மாட்டணும் அப்படின்னா, 1000 தான் நம்ம பார்த்து வீடு கட்டி இருந்தாலும் 1000 தாயத்தை போட்டுக்கிட்டு வெளியில போயிட்டு வந்தாலும் தோஷம் இல்லாம அங்கங்க இருக்காது. எப்படி பாசிட்டிவ் எனர்ஜி இருக்குதோ இந்த உலகத்துல, அதே மாதிரி நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. நம்ம வீட்டுக்குள்ள எப்படி வேணாலும் இந்த நெகட்டிவ் எனர்ஜி வரலாம், இந்த தோஷங்கள் வரலாம். அப்ப இந்த தோஷங்கள் எல்லாம் போகணும்னா உள்ள வரும்போதே போகணும். யாராவது ஒருத்தர் வேக்யூம் கிளீனர் மாதிரி அப்படி பிடிச்சி இழுத்துறணும் அப்படின்னா அதுக்கு வாஸ்து கிரகலட்சுமியோட படம் வீட்டு நிலவாச படிக்கு மேல இருந்துச்சுன்னா, அதுவும் பரம்பொருள் கேலரியோட இந்த வாஸ்து கிரகலட்சுமி படம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு மேல வீட்டுல தோஷம் அப்படிங்கிற அந்த வார்த்தையே இருக்காது.